600 700 வீட்டுக்கு, 200 நாட்டுக்கு. இல்லாத காசுக்கு இந்த உழைப்பு உழைச்சிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், அதுக்கு நாங்கள் குத்துறோம் சாமி. இதில் குத்தியாவது அதில் படிக்க வச்சு விடுவோம்ல. வேற இடத்துக்கு வேலைக்கு போனால் சேலரி கம்மியாக தருவாங்க. அதனால இந்த வேலையை பார்க்கலாம். இது வந்து நம்ம பார்க்க காசு. எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிக்கிற இடத்துல இருக்கோம். அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இப்போ இது எத்தனை வருஷமா உரிச்சிட்டு இருக்கீங்கன்னு? 2 வருஷமா. இதை எனக்கு பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. இதை நீங்க உரிக்கும் போது ஒரு 500-1000 காய் உரிச்சோன்னே சர்வீஸ் ஆயிடும். உங்களுக்கு இது ஹாப்பியா ஃபீல் பண்ணி அதாவது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வேற இடத்துக்கு வேலைக்கு போனா சேலரி கம்மியா தருவாங்க. அதனால இந்த வேலையை பார்க்கலாம். இது வந்து நம்ம பார்க்க காசு. வேற பக்கத்து வேலைக்கு போனோம்னா சம்பளம் கம்மியாக தருவாங்க. பொழுதுக்கு வேலை பார்க்கணும் அந்த 500 ரூபாய்க்கு. ஆனால் இப்போ அந்த வேலை வந்து ஒரு வேலை உட்காந்து பார்க்கலாம், சூப்பர்வைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும்ல. இது கஷ்டமா இருக்குல்ல. இது கஷ்டமா இருந்தாலும் நம்ம அந்த வேலைக்கு போய் சாயங்காலம் வரைக்கும் இருந்து பார்க்கணும்னு. இது நம்ம பிடிச்ச மாதிரி வேலை பிடிச்சா வேலை பார்க்க போகிற இல்லாட்டி கழட்டி ஒர்க் வச்சுட்டு பேசாமல் போயிடலாம். நம்ம விருப்பப்பட்டு பார்க்கலாம். போனால் கம்மியாக தான் இருக்கும். வேறு பேக்கரி இந்த மாதிரி ஹோட்டல் போனால் 12 மணி நேரம் வேலை வாங்குவாங்க. 400-500 கொடுப்பாங்க. இது நம்ம 10 மணி 11 மணிக்கு 500 ரூபாய்க்கு மேலே வேலை பார்த்துடலாம். 2 மணிக்கு போனால் அப்படி நம்ம உரிக்கிறத பொறுத்து, காயை பொறுத்து, காய்க்கேற்ற ரேட்டு. நம்ம உரிச்சா 1000 காய் உரிச்சா போதும். அவ்வளோதான். 600-700 வீட்டுக்கு, 200 நாட்டுக்கு. நாட்டுக்குன்னா வெம்சாவுக்கு தானே. இப்போ மாலை ஓட்டுருக்கீங்க, இப்போ பிடிக்க மாட்டேன். ஓ, அதுதான் நாட்டுக்கா? ஆமாம். சரி, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை காய் உரிப்பீங்க? கங்குனாருனா என்ன 1400-1500 இருக்குண்ணே. 1400 காய் உரிச்சிருவீங்க. ஒரு நாளைக்கு 1000 வச்சாலும் மாதம் 30,000. ஆனால் 30 நாளையும் வேலை இருக்காது. 30 நாள் வேலை ஆக்க முடியும். ஒரு 20 நாள் வேலை ஆகும். ஆனா இப்ப அங்க ஒரு தம்பி ஒரு குரல் கொடுத்தாப்புல, நீங்க 25 பைசால உரிக்க ஆரம்பிச்சு இப்ப 90 பைசா நிக்கிறீங்கன்னு. இல்லாத காசுக்கு இந்த உழைப்பு உழைச்சிட்டு இருக்கோம். செல்லா? ஆமா, 90 பைசான்றது செல்லாது. 90 பைசா எங்கேயாவது சென்றுங்களா? 50 பைசா செல்லுதுங்களா? ₹1 செல்லுது. அந்த ₹1 நாணயமா அதிகமா கிடைக்காது. கோயில் உண்டியலுக்கு தான் கிடைக்கும். எங்களுக்கு இந்த இப்படிதான் போட்டு எங்களை வங்காச்சும் நாங்க என்ன பண்ணுவோம், அதுக்கு நாங்க குத்துறோம் சாமி. ஆனா நீங்க அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த தொழில தான் இருக்கணும். ஆமாங்க, இதை தாங்க நம்ம பார்க்கணும். அப்புறம் இதைத்தான் பார்க்க முடியும். இதுதான் பழக்கமா இருக்கனால. நம்ம போய் பேக்கரிக்கே ஒரு வேற வேலைக்கே போனாலும் உனக்கு என்ன வேலை தெரியும்னு கேட்பாங்க. பேக்கரிக்கு போனோம்னா சரி இந்த டீ கிளாஸை கழுவுப்பா, 12 மணி நேரம் ஆகும். காலையில் 6 மணிக்கு போனாக்கா சாயந்தரம் 6 மணிக்கு தான் 500 கொடுப்பாங்க. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அந்த 500 கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? டீ கடையாக இருந்தாலும் சரி, எந்த ஹோட்டல் கடைக்கா போனாலும் சரி. எல்லா பேரும் சொல்றீங்களா டீ கடை என்ன இந்த ஊர்லயே வாழ்வாதாரம் டீ கடை மட்டும் தொழிலே இல்லையா? இந்த ஊர்ல எல்லா தொழிலும் இருக்குங்க. இந்த திருப்போணம் மாவட்டத்துல தேங்காய் தொழில் அதிகங்க. இந்த மட்டை வந்து கவுத்து குசைவாகும். அடிச்சு மிஷின்ல போட்டு அடிச்சிங்கன்னா நார் தனியா பஞ்சு தனியா அந்த மாதிரி வந்துடும். ஒரு வீடு கட்டுறோம், ஒரு பந்தல் போடுறோம், இதுக்கு யூஸ் ஆகும். ஆனா இப்ப இந்த விலை நீங்க உங்களுக்கு 90 பைசா கொடுத்து வருமானம் வந்து வாங்க உரிக்கிறீங்க. இது ஒரு காய் எவ்வளவு வெளியே வைக்கிறாங்க அந்த மாதிரி விவரம் சொல்ல முடியுமா? ஆனா இது வந்து நாங்க உரிக்கிறது மட்டும் தானே. ஓனர் வாங்கி போடுறாரு, நாங்க உரிச்சு கொடுப்போம். அவர் எவ்வளவுக்கு வாங்கி போடுறாரு என்னங்க எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப இங்க வாங்குற விலையை விட கடையில மார்க்கெட்ல வாங்கும்போது அதிக விலைக்கு தான். ஆமாங்க, 3 கை மாறுதுங்க. இப்ப இது ஒரு வந்து நாங்க உரிச்சு கொடுக்குறோம், எங்களுக்கு ஒரு கூலி கொடுக்குறாங்க. வாங்கிட்டு போறவங்க இவங்க 10 காசு சேர்த்து வைப்பாங்க, அவரு 10 காசு சேர்த்து வச்சு தானே வைப்பாரு. அப்ப 3 மடங்கா வந்து உயர்ந்துதான் அதுக்கப்புறம் மக்களுக்கு போய் கிடைக்குது. ஆமாங்க, அதாவது வந்துங்க எதுக்கு பழமொழி சொல்றாங்கன்னா, ஒரு விவசாயம் பண்றாங்கன்னா விவசாயம் பண்ற என்னைக்குமே முன்னேற முடியாது. வாங்கி இன்னொரு கை மாறுது பாருங்க, 3வது ஆளு அவன் தான் பணக்காரன் ஆகிறான். படிச்சவங்க அதிக பேர் இருக்காங்க, படிக்காதவங்க கம்மி பேர் இருக்காங்க. படிச்சவங்க இந்த வேலைக்கு அதிகமா வர்றாங்க. படிக்காதவங்க 90% இருந்தாலும் படித்தவங்க 100% இந்த கூலி வேலைக்கு தான் வர்றாங்க. படித்தவங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்காது. நான் படித்த வேலைக்கு தான் போகணும்னு நினச்சா எப்போவுமே முடியாதுங்க. அது 100ல் 10% கிடைக்கும். பணம் காசு இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும்.
எங்களை மாதிரி ஏழை கிடைக்கவே கிடைக்காது. இப்போ என் பிள்ளை ஃபர்ஸ்ட் இயர் போகுதுங்க, நர்ஸுக்கு படிக்க வச்சுட்டு இருக்கேங்க. என் பொண்ணு வந்து நர்ஸுக்கு தான் படிக்கணும்னு ஆசைப்படிச்சு நான் நர்ஸுக்கே போகிறேன். இல்லை இப்போ பையன் வந்து வேலைக்கு போகிறதால அவனோட விருப்பப்படி தான் நீங்கள் இது பண்ணுவீங்க. ஆமாங்க, அவனோட எனக்கு இப்போ 8வது தானங்க போகிறேன், அவனுக்கு இன்னும் மெச்சூரிட்டியாக வரல இல்லைங்க. இல்லை இப்போ அவர் வேற ஏதாச்சும் டாக்டருக்கு படிக்கணும், நான் நல்லா படிப்பேன் அப்படின்னாலும் நீங்கள் அதில் தான் கண்டிப்பாக இந்த குத்தியாவது அதில் படிக்க வச்சு விடுவோம்ல. அப்பா நீ ரத்தம் சிந்தினா தாப்பா நான் படிக்க முடியும், அதில் குத்தி இழுப்போம்ல, அப்புறம் நமக்கு அந்த என்ன வேலை. எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்லை, இந்த இப்படி உழைக்கிறாங்கல்ல அவங்க போயிட்டு அது ஆட்டோக்காரங்களா இருக்கட்டும், பஸ் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், லாரி ஓட்டுறவங்க எல்லாருமே வந்துட்டு உழைக்கிறாங்க, அந்த காசை கொண்டு போய் குடிக்கிறாங்கல்ல, இது ஏன் அது பண்ணாமல் இருக்க முடியாதா? அது பண்ணாமல் இருக்கலாம்னே. ம். அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றேன்னா, இந்த இதில் ஆஃபீஸில் வளர்க்குறீங்கல்ல, இல்லை ஆஃபீஸில் வளர்க்குறீங்கல்ல, ம். நீங்கள் வந்து அது உங்களுக்கு வந்து வேலையாக தெரியாது. ம். இதில் வந்து ஒரு 10 காய் 100 காய் நீங்கள் இன்றைக்கி உரிங்க, ம். உங்களுக்கு மேல் வலிக்கும்போது நீங்கள் எப்படி படிப்பீங்க, டயர்டாக இருக்கும். அதனால் அவங்க ஆட்டோ டிரைவர் வேணும்னா என்ன 1500 ஓட்டினாத்தான் வீட்டில் 1000, 1300, 1500 கொடுக்கணும். ஒரு கஷ்டம் இருக்கும் அந்த இது. இல்லை அது இப்போது உடம்பு வலியிலேயே நமக்கு தூக்கம் வந்துடும்ல, அதுக்கே எக்ஸ்ட்ரா இதையும் குடிக்கிறாங்கன்னு கேட்குறேன். காலையில் எந்திரிக்கும் போது மேல் வலி 5 குத்து ஒரு காய் குத்துறோம். அப்போ ஒரு நாளைக்கு அவன் காய்க்கு 1000 காய்னா 5000 குத்து ஒரு நாளைக்கு குத்துறோம் கம்பியில். அப்போ உடம்பு வலி வலிக்குமா வலிக்க? ஒரு நாளைக்கு மறுபடியும் அந்த கணக்கை சொல்லுங்க. ஒரு குத்து குத்துனா ஒரு உக்கி, சரி, ஒரு காய் 5 குத்து குத்துனா ம் 5 குத்து ஆகுது. 1000 காய்க்கு என்ன எத்தனை குத்து வரும்? நீங்களே சொல்லிடுங்க. 5000 குத்து வரும். 1000 காய்க்கு 5000 குத்து வரும். இப்போ 5000 குத்துக்கு நாங்கள் உக்கி ஓடுறோம், நீங்கள் 5000 உக்கி போட்டுருவீங்களா? கண்டிப்பாக போட முடியும், கண்டிப்பாக போட முடியும். இப்போ எப்படி போட முடியும்? அங்கே தான் உக்கி போட்டுட்டு தானே இருக்கிறோம். இந்த தேங்காய் வந்துட்டு நம்ம வீட்டில் சிட்டிகளெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வர்றதா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு அப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் இப்போ பார்க்க முடியுது இந்த வீடியோ காணொலி மூலமாக. இந்த மாதிரி ஒரு பயனுள்ள நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.